Harris Limited holds 30% of stake in PQ Limited. This investment in PQ Limited is accounted as an investment in associate in accordance with Ind AS 28, and the carrying value of such investment is 100 lakhs. RS Limited purchased the remaining 70% stake for cash considerations for 700 lakhs. The fair value of previously held 30% is measured at 300 lakhs on date of acquisition 70% stake. The value of PQ Limited identified net assets as per Ind AS 103 on the date is 8 lakh. How should the RS Limited account the business combination? 103 அப்படின்றாங்க. RS Limited வந்து 30% stake in PQ Limited. This investment in PQ Limited is accounted as an investment in associate in accordance with the Ind AS 28. The carrying value of such investments is 30. அப்ப the amount of goodwill is to be calculated as follows. Determination of goodwill value. The fair value of considerations 700 lakh. என்ன சொல்றாங்க இதோட முடிச்சுக்கலாம். RS Limited purchases the remaining 70% stake for cash consideration 700 lakh. A fair value of consideration 700 lakhs is 70%. The fair value of previously held 30% of stake. அப்ப the fair value of previously held 30% of stake measured 300 lakhs. On the date of acquisition 70% stake. அப்ப 70% stake நீங்க 700 ரூபாய். அப்ப 30% of stake ஓட வேல்யூ மொத்தம் 300, மொத்தம் 1000 ரூபாய். கிளியர்னா மொத்தம் 1000 ரூபாய். ஆனா the value of PQ's identifiable net assets. அப்ப the value of identifiable net assets வேல்யூவே 800 ரூபாய் தான் இருக்குது. நீங்க 700 ரூபாய் சொல்ற, இது 300 ரூபாய், மொத்தம் 1000 ரூபாய். ஆனா அதோட வேல்யூவே அன்னைக்கு எவ்வளவு தான் இருக்கு? 800 ரூபாய். அப்ப எவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு, அப்ப அது குட்வில் தானே. அப்ப RS Limited should record the differences between the fair value of previously held equity interest in the subsidiary and the carrying value of that interest in profit or loss 200 lakhs should be recognized in profit and loss account கேக்குறாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். RS Limited 30% stake in PQ Limited. This investment in PQ Limited is accounted as an investment in associate in accordance with the Ind AS 28. The carrying value of such investments இவ்வளவுதான். 30% 100 ரூபாய் தான் இருந்திருக்குது. இப்பதான் 300 ரூபாய் மாறி இருக்குது இல்லையா? அப்ப 100 ரூபாய் இருந்தது 30% 300 ரூபாய் மாறி இருக்குன்னா அப்ப 200 ரூபாய் உங்களுக்கு என்னது? Profit or loss. So RST Limited should record the difference between the fair value previously held equity interest in subsidiary and carrying value of that interest in profit and loss account. அப்ப 100 ரூபாய் இருந்த வேல்யூ தான் இப்ப எவ்வளவு ஆகிருக்குது? 200 ரூபாய் ஆகிருக்குது. 30% இருந்த 100 ரூபாய் வேல்யூ இப்ப என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்ப வாட் இஸ் த ஃபேர் வேல்யூ மெத்தட்னு கேக்குறாங்க. பர்டிகுலர்ஸ். அப்ப அசெட் உள்ள வந்தது 800 ரூபாய் இல்லைங்களா? சரி, குட்வில் உங்களுக்கு கிளியரா விளங்கிடுச்சு. இப்போ என்னன்னா ப்ரீவியஸ்லி ஹெல்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 rupees இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பிகாஸ் ஆஃப் 100 ரூபாய் இருந்த வேல்யூ இப்போ 300 ஆயிடுச்சுன்னா 200 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ எனக்கு அது ஒரு கெயின். அப்போ லாஜிக்கலாக எனக்கு உள்ள எவ்வளோ வந்துருக்குதுன்னு நல்லா பார்க்கணும். ஸோ அசெட் உள்ள வந்தது எவ்வளோங்க? 800 ரூபாய். கேஷ் நான் எவ்வளோ கொடுத்துக்கிறேன்? 700 தான் கொடுத்துக்கிறேன். குட்வில் எவ்வளோ? 200 ரூபாய். இன்வெஸ்ட்மெண்ட் அசோசியேட்ஸ் 100 ரூபாய், கெயின் 200 ரூபாய். என்னங்க இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க? நோ, அப்படி இல்லை. நம்ம திருப்பி வரணும் இந்த இடத்துல. சரி, நல்லா கவனிச்சுக்கணும். கேஷ் கன்சிடரேஷன் 700 rupees வாங்குறீங்க இல்லையா? அப்போ கேஷு கொடுத்து தானே ஒன்று அசெட்டு வாங்குறீங்க உள்ளார. அப்போ உள்ள எவ்வளோ வருது அசெட்டு? INA 700. The fair value of
அதாவது வேல்யூ ஆஃப் நெட் ஹஸ்பண்ட் எவ்வளவு 800 உள்ள வந்துருச்சு. குட்வில் எவ்வளவு 200 உள்ள வந்துருச்சு. 1000 டு பிசி நீங்க காசு கொடுத்தது எவ்வளவு, தட் இஸ் கேஷ் 700 டு என்சிஐயே கிடையாது, ஏன்னா எல்லாமே நீங்க வாங்கிட்டீங்க. ஸோ என்சிஐ கிடையாது. டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரீவியஸ்லி ஹெல்ட் 300 எப்படின்னா 100 வேல்யூ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 200 கெயின் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ கெயின் உள்ள வந்துருச்சு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரீவியஸ்லி ஹெல்ட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டட் டு கெயின்ல அக்கௌண்ட் வந்துருச்சு. அப்போ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. கெயினா அப்போ 800 அசட்டு உள்ளே வந்துடுச்சு. குட்வில் 200, கேஷ்னா எவ்வளோ கொடுத்தேன், 700 கொடுத்தேன். 100 இன்வெஸ்ட்மெண்ட் அசோசியேட்ஸ், 200 கெயின். இதுதான் உங்களுக்கு 1000. ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே நேரத்தில் இந்த கேள்வி நம்ம போடுற நேரத்தில் நம்ம ஃபார்மெட்டையும் நம்ம பார்த்துடலாம். வாட் இஸ் த ஃபார்மெட் ஃபார் ஸ்டெப் அக்விசிஷன்? அப்போ ஸ்டெப் அக்விசிஷனுக்கு என்ன அப்படின்ட்டு நான் பார்த்து சொல்கிறேன். எஸ் 1/4/2015 15% நீங்கள் ஸ்டேக் வாங்குறீங்க. அதே 1/4/2020 உள்ள 60% ஸ்டேக் வாங்குறீங்க. அப்போ என்னாச்சு, மொத்தம் 75% ஸ்டேக் ஆயிடுச்சு. ஸ்டெப் அக்விசிஷன் பற்றி இப்படி தான் வரும். என்னன்னா 1/4 என்ன செய்யறீங்க, 25ல் 26ல் 25ல் 15% ஸ்டேக் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் 1/4/2006ல் ஒரு 60% வாங்கிடுறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணும்னா ஃபஸ்ட்டு குட்வில் தான் போகணும். இந்த ஸ்டெப்பு எங்கே போகணும்னா எடுத்தோடனே குட்வில் போய் உட்காந்துக்கும். குட்வில்ல போய் என்ன செய்யுங்க, பிசி இப்போ நம்ம வாங்கினது எவ்வளவு 60% இல்லையா, இப்போ வாங்கினது ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ்லி அக்வைர்டு 15%, அது ஃபேர் வேல்யூ ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ 75 ப்ளஸ்ஸு என்சிஐ கண்டிப்பாக 25 தான் இருக்கணும். அப்போ 100 ஆயிடுச்சு. மைனஸ் ஐஎன்ஏ போட்டால் அது ஐஎன்ஏ 100% வேல்யூ சம்திங், இதனால் வேல்யூ எதுவும் தெரியல, நம்மளே ஒரு ஸ்மால் வேல்யூ வச்சு வேல்யூ போட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா என்னது, குட்வில் ஆர் ஜிபிபி. சரி, இது ஓகே, கிளியர், இப்படி இருந்திருக்கும். அடுத்தது ஆன் 1/4/2025ல் எவ்வளோ இருந்துச்சு ஸ்டேக்கு, ஸ்டேக் அக்வைர்டு வந்து எவ்வளவு, இது வந்து இப்போ புதுசாக கண்ட்ரோல் அக்வைர்டு பண்ணும் போது இந்த கான்செப்ட் இல்லையா, நியூலி அக்வைர்டு கண்ட்ரோல். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2025ல் 70% அக்வைர்டு, இப்போ எக்ஸ்ட்ரா 30% என்சிஐயாக இருந்திருக்கும். இப்போ 1/4/2026ல் அட்லீஸ்ட் திருப்பி ஒரு 10% என்ன செய்றீங்க, அக்வைர்டு பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, 70 +
10 80 மாறிடும். 70 ப்ளஸ் ஒரு 10 என்ன ஆகும், 80 மாறும். இந்த 30 என்ன ஆகும், 30 மைனஸ் 10 20 மொத்தம் 100. அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் 100 தான். அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா உள்ள வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எங்கே போகணும் அப்படின்றது அடுத்த முக்கியம். தேர் இஸ் வேர் வி கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே என்சிஏ ஸ்டெப் போகணும். ஏன்னா என்சி அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு, ஃபஸ்ட்டு என்சியோடைய ப்ரீவியஸ் வேல்யூ பார்க்கணும். 30% ஒரு 600 இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ 10% குறைஞ்சிச்சு. அப்போ 600க்கு 30%னா 600க்கு 30%னா அப்போ 10% எவ்வளவு, 200. அப்போ 10% எவ்வளோக்கும் 200. அப்போ மிச்சக்கூடிய பேலன்ஸ் 20% எவ்வளோன்னா 400 அப்படின்னு நீங்களே போட்டுருணும் ப்ரொபோஷனட்லேயே. இப்போ எப்படின்னா 60க்கு 30னா 20க்கு எடுத்தாலும் வந்துடும். வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி? இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்சிஐ. அப்போ என்சிஐ அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க். லாஜிக். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பட் இது எக்ஸாமினேஷன் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா ஈஸியாக நம்ம போடலாம்.